அனைவருக்கும் வணக்கங்க. ஔவையார் தமிழுக்கு கொடுத்த அருட்கொடை தான் ஆத்திச்சூடி கொன்றை வந்தாங்க மூதுரைகளா. அதுல ஆத்திச்சூடி இருக்குல்ல, ஒரு அருமையான நூலுங்க. சுருங்க சொல்லி விளங்க வைக்கிட்ட மிகச்சிறந்த ஒரு நூல். இதுல அறம் செய்ய விரும்புங்கிற முதல் ஆத்திச்சூடியை நீங்க பார்ப்போங்க. உலகத்துல உள்ள பிற மொழிகள் எல்லாம் பொருட்களை காட்டி தான் தன்னுடைய எழுத்துக்களை அறிமுகப்படுத்தினாங்க. இப்ப ஆங்கிலம் இருக்குன்னா ஏ ஃபார் ஆப்பிள் அப்படிம்பாங்க. ஆனா தமிழ் அப்படி இல்லப்பா. அறம் செய்ய விரும்புன்னு எழுத்து அகரத்தை சொல்லக்குள்ளேயே அறத்தை விதைச்சாங்க. இந்த அறம்னா என்னங்க? மனிதன் மகிழ்ச்சியா வாழ்வதற்கான ஒரு ஒற்றை சொல்லுதான் அது. பிறவி எடுத்தோம்ல, இதுல எல்லாருமே மகிழ்ச்சியா வாழ்றதுதான் நோக்கம். அந்த மகிழ்ச்சிக்கு விதை எது அப்படின்னா அதான் அறம்ங்கிற ஒற்றை சொல். இந்த அறம் என்னங்க அப்படின்னா பரிமேலழகர் அழகா சொல்லுவாரு, அப்பா விதித்தன செய்தலும் விலக்கியன விடுதலும் அறம் அப்படின்பாரு. விதித்தன செய்தலும் விலக்கியன விடுதலும் அப்படின்னா அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்த சான்றோர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் தம்பி நீ இன்னென்ன வேலையை செய்தா நல்லது, இந்தந்த வேலையை செய்யாம விட்டா நல்லதுப்பா அப்படின்னு செய்வதும் அறம் செய்யாமல் விடுவதும் அறம்னு ரெண்டு வகையா அந்த அறத்தை சொன்னாங்க. அந்த அறத்தை தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். அறங்களை 32 வகையா தமிழ் சொல்லுவோம். அறங்கள் நல்வினைன்னு சொல்றோம்ல, இந்த நல்வினை என்பதை 32 அறங்களா பிரிச்சாங்க. எதெல்லாம் அறம்? பிறருக்கு உதவுவது, நம்மளால முடிஞ்ச உதவியை செய்வது, அடுத்தவங்கள்ட்ட இனிய சொல் பேசுவது, வீட்டுக்கு வராங்களா ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் கொடுப்பது, விருந்து போற்றுவது, அது மாதிரி நிறைய 32 வகை அறங்கள். என்னன்னா, ஒரு பசுமாடு உடம்பு அரிக்கிறதுக்காக ஒரு கல் நட்டு வச்சோம்னா அந்த கல் நட்டு வைக்கிறோம்ல, அது கூட ஒரு அறங்க. ஏன்னா மாடுகள் முதுவை சுரிஞ்சுடுன்னா அந்த கல்லுல போய் தீத்திக்கும், உடம்ப தீத்திக்கும். அப்புறம் சுமை தாங்கி கல் இருக்குல்ல, அந்த காலத்துல வழிபோக்கர்கள் நடந்து போகல தலையில தூக்கிட்டு போனாங்க. அந்த சுமை தாங்கி கல்லை வச்சிருப்பாங்க, தானே இறக்கி வச்சு தானே தூக்கி விடுறது. இது மாதிரி 32 வகையா அந்த அறங்களை சொன்னாங்க. இந்த அறம் என்ற சொல்லி ஏங்க நம்ம செய்யணும் அப்படின்னா, நம்ம மனம் இருக்க அது எண்ணுகின்ற எண்ணத்தின் வழிதான் நமக்கு வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கிறதா துன்பமா இருக்கிறதாங்கிறது விலை. அதனாலதான் எப்படி கடிகாரத்துல மேல முள்ளு சுத்தலன்னா உள்ள இருக்கிற கருவியை சரி பண்றோம், அது போல மனம்ங்கிற ஒரு கருவியை நம்ம சரி பண்ணாம புற இன்மைகள் நமக்கு சேராது. மகிழ்ச்சி வரணும்னா என்னங்க மகிழ்ச்சி வரும்? எப்படிங்க வரும்? நாம நல்ல எண்ணங்களை எண்ணுகின்ற பொழுது அது இந்த பிரபஞ்சத்துக்கு போய் ஒழிக்க ஆரம்பிச்சிடும். எப்படி இந்த உலகத்துல ஈர்ப்பு விசை இருக்குங்கிறத நீங்க உணர்றீங்களா இல்லையா? மேல உட்டைஞ்ச பொருள் கீழே உழுதா இல்லையா? அது போல நாம எண்ணுகின்ற எண்ணமானது இந்த பிரபஞ்சத்துல போய் ஒழிச்சு அதுவே பன்மடங்கா நமக்கே சேரும். அதுவே பன்மடங்கா நமக்கு சேரும். அந்த சூட்சமத்தை தான் அறம் செய்ய விரும்பு. அப்பா நீ நல்ல எண்ணங்களை விரும்புகின்ற பொழுது உன்னை சுத்தி நல்ல நண்பர்கள், நல்ல உறவினர்கள், நன்மையெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். நீ எதிர்மறை சிந்தனைகளை எண்ணுகின்ற பொழுது தீயவர்கள் கூடுவாங்க, தீய சம்பவங்கள் நடக்கும், வாழ்க்கையே ஒரு நரகமா இருக்கும். செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போறோம் நரகத்துக்கு போறோம் இல்லை, இங்கேயே நீ சொர்க்கமா நரகமானு முடிவு பண்ற ஒற்றை சொல்லுதான் இந்த அறமானது. இந்த அறத்தின்படி ஒவ்வொரு மனிதனும் வாழணுங்கிறது தான் நம்ம முன்னோர்கள் அறுதிட்டு கூறினாங்க, வலியுறுத்தி கூறினாங்க. இதுல திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, அறத்தை வலியுறுத்தினார். அறம் வலியுறுத்தல் அப்படின்னு ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். அறத்தை அப்படியே கொடுக்க கூடாதுப்பா, வலியுறுத்தியாக கொடு. ஒரு பச்சை குழந்தை இருக்கு, அதுக்கு நம்ம மருந்து கொடுக்குறோம், என்ன செய்யறோம்? அது கை காலை பிடிச்சிட்டாது கட்டாயமா பால்டையில போட்டு கொடுக்குறோம் இல்லையா? அது போல எது நல்லதோ இந்த சமுதாய மக்கள் நாம எல்லாரும் மகிழ்ச்சியா வாழ்வதற்கு பொதுவான அறங்கள் எது சிறந்ததோ அதை கட்டாயப்படுத்தியாக கொடுக்கணும்னு. அறத்தினுங்கு ஆக்கம் இல்லை. அப்பா அறத்தை விட சிறந்த செல்வம் உலகத்துல எதுவுமே இல்லடா, அதை மறந்தீங்கன்னா அதை விட கேடும் இல்லடான்னு. செல்வங்கிறது என்னன்னா அதுதான் அறம். நீ தேடி வைக்கிற நல்வினை தான் உன்னுடைய அடுத்த தலைமுறைக்கான செல்வம். பொருள் தேடி வைப்பதெல்லாம் இல்லை, பாவம் செய்து தேடி வைக்கின்ற செல்வம் இருக்க. நீ எவ்வளவு பாவம் செய்யறியோ அவ்வளவு பரிகாரத்தை தேட வேண்டி வந்தோம். நீ பாவம் செஞ்சு ஒரு பொருளை தேக்க உள்ள அது என்ன ஆடுன்னா உன்னுடைய சந்ததி இருக்கு இல்லையா, அந்த சந்ததியினர்ல இந்த பாவத்தை போக்குவதற்காக பல்வேறு பரிகாரங்களை தேடி அலையணும். அப்ப அதுலயும் சில பாவங்களுக்கு தீர்வே இல்லைம்பாங்க. அப்படிப்பட்ட இந்த பாவங்களை தவிர்த்து நல்ல எண்ணங்களை நாம் தேக்கி வைப்பதுதான் நம் மனதில் அறத்தின்படி வாழணுங்கிற செய்தியை வலியுறுத்துச்சு. இதற்கு 2 எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க. அப்பா அறத்தால என்ன நன்மை, அறம் இல்லைன்னா என்ன அப்படின்னு ஒருத்தனை கேட்டா திருவள்ளுவர் ஒரு அழகான ஓமையை காட்டுறாரு. 2 பேர் காட்டுறாரு. எப்படின்னா, ஒருத்தர் பல்லக்கில் உட்காந்துக்கிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த பல்லக்கை தூக்கிக்கிட்டு 4 பேர் போறாங்க.
இப்ப பல்லாக்குல உட்கார்ந்துருக்கிறவர் இருக்கார, அவரு இந்த உலகத்தை பாக்குறாரு, இயற்கையை பாக்குறாரு, வானத்தை பாக்குறாரு, எல்லாத்தையும் ரசிக்கிறாரு. அவர் வாழ்க்கையும் பயணமா இருக்கு. அது சுகமான பயணமா இருக்கு. அதையே கீழே 4 பேர் நடக்கிறாங்க இல்லையா? அந்த 4 பேரும் தன்னுடைய சுமைய தூக்கிட்டு நடந்து போணும். அவங்க உட்கார்ந்துட்டு போறாங்க, இவங்க நடந்து போணும். அதுவே சிரமம். அது மட்டும் இல்லைங்க. மேல ஒரு சுமைய தூக்கிட்டு போணும். இதுதான் இந்த பாவச்சுமை. இந்த பாவச்சுமைய நீ தூக்கிட்டு போகல, அது உன் கால வருத்தும். கல்லு குத்தும், முள்ளு குத்தும். நீ விட்டுட்டு ஓட முடியாது, தாண்ட முடியாது. அப்ப இந்த வாழ்க்கையானது மகிழ்ச்சியா இருக்கணுமா? சுகமா இருக்கணுமா? சுமையா இருக்கணுமா? நீ தான் முடிவு பண்ணணும். சுமையா இருக்கணும்னா, நீ அறம் தவறி நடந்துக்க. சுகமா இருக்கணும்னா, அறத்தின்படி நடந்துக்க. அறத்தாரி இதுவென வேண்டா. சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. இல்ல அறம் இதுதான்டா அப்படின்னு சொல்ல வேணாம்டா. இந்த 2 பேரை நீ பாரு. இத பார்த்தாலே அறத்தால என்ன பயன் உனக்கு தெரியுமே. வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியா இருக்கணுமா இல்லையா? பொறாமையாலையும், நம்ம குணம் கெட்டும், அடுத்தவங்கள பகையை தேடக்குள்ள அவங்களால நமக்கு தொல்லைகள் வரும். நீ வழி பூராம எதிரிகளை சந்திக்கிற மாதிரியே வரும். அப்ப இந்த எதிரிகள் உனக்கு வரக்குள்ள வாழ்க்கை எப்படி இருக்கும்? சுமையா தானே இருக்கும். இத வள்ளுவர் மிக அழகா எடுத்து சொல்றாரு. இத சுருக்கமா சொல்றாங்க, அறம் செய்ய விரும்பு. நல்ல எண்ணங்கள் ஒரு மனிதனின் நன்மையாளனாக மாற்றும், சமூக பொறுப்பாளியாக மாற்றும் அப்படிங்கிற செய்தியை பாக்குறாங்க. மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீரபெறன்னு இன்னொன்னு சொல்றாரு. அப்ப நீ மனசுல எந்தவித குற்ற உணர்ச்சி இல்லாம இருக்கியா? மகிழ்ச்சியா வாழலாம். அதுவே எல்லா அறத்துக்கும் உள்ளால வந்துடுதுடா. எல்லா அறங்களும் எங்கே கட்டுப்படுது? உன் மனசுல குற்ற உணர்வுகள் வராம, மனத்துக்கள் மாசே இல்லாம நீ ஒரு தெளிந்த சிந்தனையாளனாக இருக்கின்ற பொழுது தானா தூக்கம் வரும், மகிழ்ச்சி நடக்கும். உன் வாழ்க்கையில சிரமம் இல்லை, எதிரிகள் இல்லை. அப்ப இந்த வாழ்க்கை என்பது அன்பு நிரம்பியதா ஒரு பூங்காவில் நடந்து போற ஒரு குதூகலத்தை நமக்கு தரும். அறம் தவறினால் இன்னைக்கு வேணா தெரியும் மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி, நீங்க என்ன பார்க்கலாம்ல, மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அவங்க எல்லாம் வாழ்க்கையில அவங்க சந்ததி படுற சிரமங்கள்ல நம்ம கண்ணேத்தாலும் நிறைய பார்த்துருக்கோம். 3 தலைமுறை வாழ்ந்தவங்களும் இல்லை, 3 தலைமுறை அழிஞ்சவங்களும் இல்லை. அறந்தவறி வாழ்கின்ற வாழ்க்கையானது நிம்மதியை தராது. இதைத்தான் நம்ம நூல்கள்ல அறம் செய்ய விரும்புன்னு பச்சை புள்ளியிலே அப்பா விரும்பி செய்டா, விரும்பி செய்டான்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்தாங்க. நாமளும் அற வழியில் நடப்போங்க. என்ன சிரமம்? வாழ்க்கை என்பது எண்ணுகின்ற எண்ணத்தால் விளைவுது. அந்த எண்ணங்களை மேம்படுத்தியே நம்ம வாழ்க்கையானது மகிழ்ச்சியா இருக்கும். நாம இறக்கின்ற போது கூட நேர்மையாளங்கிற நெஞ்சுறுதியோட இறக்கலாம். கண்டிப்பா இருப்போம், உண்டா இல்லையா? அந்த இறப்பை உண்டுங்கிறத நம்ம தெரிஞ்சோம்னா, நம்ம நேர்மையாளனா இருக்கின்ற பொழுதுதான் சான்றோராக மாற முடியும். இப்ப அப்துல் கலாமை பேசுறோம். அப்துல் கலாம்கிட்ட என்ன கடுமையான உழைப்பு, கடுமையான முயற்சி, விடாமுயற்சி, நேரிய சிந்தனை. தன்னுடைய குடியரசுத் தலைவர் ஆயிட்டாரு. அந்த சூழ்நிலையில கூட அவருடைய உறவினர்கள்லாம் போய் அந்த குடியரசுத் தலைவருக்காக ஒதுக்கப்பட்ட மாளிகையில தங்கினாங்க. அதை தங்கினப்ப அவர் என்ன பண்ணாருன்னா, அப்பா இது அரசு பணம் இல்லை, என்னுடைய சொந்த பணத்துல தான் இதை கொடுப்பேன். ஏன்னா எனக்கு அரசாங்கம் கொடுத்துருக்கிறது குடியரசுத் தலைவருக்கான பதவிக்கானது. அதுல என் உறவினர்களை தங்க வைக்க மாட்டேன்னு அவர் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய குடும்பத்தினர் தங்கினது எத்தனை நாளுக்கு அத்தனை நாள் செலவு அவர் சொந்த பணத்துல கொடுத்துட்டாரும்பாங்க. காமராஜர் இன்னைக்கும் போற்றப்படுறாருன்னா என்ன காரணம்? எளிமையும் நேர்மையும் தான் அவருடைய வாழ்நாளா இருந்தது. அது போல அறத்தின் வழி வாழ்ந்தவங்க யாருமே சிரமப்பட்டதில்லை, வரலாறுகளா மாறினாங்க. வாழ்க்கை வரலாறா மாறணுமா இல்ல வறுமையில உழலணுமா? இதை தான் நாம செய்யணும். அறம் செய்ய அறத்தின் வழி அந்த சமுதாயம் அவசியம் நடக்கணும். எப்படி வேணாலும் பணம் தேடலாம் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வந்துட்டா நம்ம குடும்பம் மிகப்பெரிய அல்லலுக்கு ஆளாயிடும். நிறைய பேர் துன்பப்படுறதை நாமளே பார்க்கலாம். இன்னைக்கு பணம் பணம் பணம்னு ஓடுற பல்வேறு பேர்கள் பாவ மூட்டையை தூக்கிட்டு சுமக்கிறாங்க. அதெல்லாம் சுமந்தோம் அப்படின்னா தலைமுறையே இல்லாத படும், இல்ல தலைமுறை அல்லல் படும். அதனால அறத்தின்படி வாழ்வோங்க. அறம் ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியம். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவதும், அதுவும் அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூற்றுன்னார். என்ன சிலப்பதிகாரம் சொல்லுது இல்லையா? முப்பெரும் உண்மைகளை சொல்லும். அப்ப அரசியல்ல தவறு செஞ்ச மன்னன் தவறு நடந்து போச்சு, உயிரை கொடுத்து அதை தூக்கணும் இல்லையா? இன்னைக்கு நேர்மையால ஆட்சியாளர்களாகவும் இருக்கணும், நம்மளும் இருக்கணும், மக்களும் இருக்கணும், குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கணும், நாடு மகிழ்ச்சியா இருக்கணும். நீ எதெல்லாம் பிறருக்கு செய்தால் பிறர் மகிழ்ச்சி படுவாங்களோ அதெல்லாம் செய்ய. நீ எதெல்லாம் பிறருக்கு செய்தால் துன்பப்படுவாங்களோ அதெல்லாம் நீ செய்யாம விட்டுரு. அதுவே அறம்னு சொல்லுவோம். நன்றிங்க, வணக்கம். அறத்தின்படி வாழ்வோம். வணக்கம்.